Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு the Chennai Silks in mega combo sale, summer chill out sale. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆமா செம்ம ஹீரோ டபுள் ஆக்டிங் முடியல விஜய் சேதுபதி படமா பழைய படம் விஜய் சேதுபதி அப்படி நீங்க சொல்லுங்க யூசுவலா நீங்க பேசுற கெட்ட வார்த்தை என்ன இல்ல யூசுவலா கெட்ட வார்த்தைன்னு இல்ல யூசுவலா திட்டுறா இருந்தா நான் வந்து சைக்கோ அப்படின்னு தான் சொல்லி திட்டுவேன். ஓகே அதெல்லாம் கெட்ட வார்த்தை நான் ஒரு வார்த்தை சொல்றேன் சாக்லேட் இந்த படம் பேரை கன்வே பண்ணிடுறோம். அவங்க படம் பேரை கன்வே பண்ணுவோம். வசூல் ராஜாவா, ராமகிருஷ்ணன், வெண்ணமவன், சபரிஷ். வா வா வா. ஒன்றை தாண்டி இதில் வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஒன்ல எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி 2 அதில் 2.1 அதே மாதிரி அதுதான். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஹார்ட் பீட் 2 சீசன் 1 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஸோ சீசன் 2 எப்படி ஆரம்பிச்சிது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் தாண்டி அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எடுத்தோடனே ஒரு கேமுக்குள்ளே போகலாம், ஒரு செக்மெண்ட் மாதிரி. ஓகேவா? இது வந்து டீம் ஏ, இது வந்து டீம் பி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இவங்க 3 பேர். சீசன் வந்துட்டு ஒரு டாக்டர், ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கிறதுனால நான் இப்போ சொல்ல போகிற கேமும் கிட்டத்தட்ட அதை சுற்றியே தான் இருக்கும். நான் ஒரு இமேஜ் காட்டுவேன். ஓகேவா? அந்த இமேஜை நீங்கள் 3 பேரும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இமேஜ் வந்து இந்த டாக்டர் ஃபீல்டை சுற்றியோ, அது ஒரு படம் பேராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அது நீங்கள் இவங்களுக்கு வந்து நடித்து காட்டி இவங்களை கண்டுபிடிக்க வைக்கணும். அதுதான் வந்து கேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆமாம், உங்களுக்கான இமேஜ் தான். சொல்லக்கூடாது, வாயால் சொல்லக்கூடாது. இந்த படம் பேரை கன்வே பண்ணிடுறோம். அவங்க படம் பேரை கன்வே பண்ணணும். வசூல் ராஜாவா, ராக்கி, ஐயோ செம்ம. ராமகிருஷ்ணன், வெண்ணமவன், சபரிஷ். வா வா வா. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பேரை வச்சுக்க, இத்தனை பேரை வச்சிருக்க. எதை காட்டினீங்க? அவரை நீங்கள் பாயிண்ட் பண்ணி காட்டினீங்கல்ல ஃபர்ஸ்ட்டு. ஓகே, டன் டன். சூப்பர்ரா. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதை நான். ஓகே, த நெக்ஸ்ட் இமேஜ் இஸ் நம்ம டீம் தான். ஆமாம். நீங்க ஓ ஓகே ஓகே ஓகே. இது கன்வே பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு டாக்டர் படம். ஆமா தமிழ் ஹீரோ கமல் சார். செம்ம ஹீரோ டபுள் ஆக்டிங்கா 4 பேர் இருக்காங்க. வசூல் ராஜா. ஒரு ஹீரோயின் யாரு? ஒன்னு ரெண்டு ஹீரோயின். அந்த படமா இல்லையா? புதுசா புதுசா ஒரு ஹீரோ 2 ஹீரோயின். 2 விஜய் ஹீரோ நயன்தாரா படம். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி படமா? பழைய படம் விஜய் சேதுபதி. அப்படி நீங்க சொல்லுங்க. பழைய படம் கிடையாது. ஓகே சொல்லுங்க. சரி ஓகே ஓகே. விஜய் சேதுபதி அவர் டாக்டர் நடிச்ச படம். விக்ரமா? ஆமா. வெண்மி இமைக்கா. ராம் சாரு யாரோ. அதான். ஆமா ஆமா, ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணிருப்பாங்க. அது அந்த படம் மெய்யாகுமா. ஐயோ அது வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா, விஜய் சேதுபதி டாக்டரா இருக்கிறார். வா வா வா. ஆக்சுவலாக இது ரொம்ப நேரம் போச்சு. ஆனா பாட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. இவர் எங்க இருந்து வராரு அப்படி போனேன். அப்படி போயிட்டீங்க. அவர் மதுரை நெய்யாகுமா. அது ஆக்சுவலா அது செம ஐடியா. அதுதான் மறந்தமா டக்குன்னு. என்ன ஒண்ணுமே வரல. அவங்களுக்கு காட்டுங்க. நான் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம்லாம் இல்ல. பல்ஸ், வெயின்ஸா, ஸ்டெத்தஸ்கோப், கார்டியாலஜிஸ்டா. கார்டியாலஜிஸ்ட் பிரெயினுக்கு பார்க்குறவங்களா? நியூரல். வா வா. ஆக்சுவலாக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்தீங்களா? ஓ அதுக்கு தான் இப்படி. ஓ இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துச்சா இதே மாதிரி? அதான் கேட்குறேன். டர்ம் வச்சு ஒரு கேம் முடிஞ்சிருச்சு. ஓ அப்படியா?
அப்போ நான் இதான் லாஸ்ட் டேர்ம்ஸ் வச்சிருக்காரு. பீடியாட்ரிஷியன். ஓகே, இன்னுமே கேம்ஸ் வந்துட்டு இந்த இது ரிலேட்டடாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாருமே செம்ம வெல் ட்ரைன்டாக இருக்கீங்க. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய அடி வாங்கணும். ஏதோ ஆட்டு பொழைய கூட நினைக்கிறேன். எப்படி ஐயா இது இவரு இது ரொம்ப ஃபேமஸான ஹீரோ. குங்ஃபுவா இவரு அர்ஜுன். அதான் இது பழைய அர்ஜுன் படம். படம் தெரியும். ஜென்டில்மேன். வா 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 வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கு இப்போ படம் தான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அர்ஜுன் பேர் வரல. ஸ்டார்டிங் அதுதான் என்னங்க காமிச்சேன் நானே. நீங்க பண்ணுங்க. அதான் என்ன படம்? ஓ, ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஓகே, இந்த செக்மெண்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு இது மட்டும் ரொம்ப நேரம் போச்சு. ஆக்சுவலாக தர்மதுரைன்னு நினைக்கிறேன்ல. சீரியஸ்லி வேற இல்ல, அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொடுத்த க்ளூ கரெக்ட் தான். நான் டக்குனு அதை வச்சு என்னத்த சொல்றது அப்படின்னு தெரியல. ஓகே தலையாட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்தது என்னன்னா சும்மா ரேபிட் ஃபயர் மாதிரி. ஒன் பெஸ்ட் பிடிஎஸ் மூமெண்ட் யூ வில் ஆல்வேஸ் லாஃப் அபவுட் இட் இன் ஹார்ட்பீட் 2. ஹார்ட்பீட் 2 செட்ல. ஆமா, அதாவது பிடிஎஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்துட்டு இதை நினைச்சு எப்போ பார்த்தாலும் நாங்க சிரிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம். ஆமா நீ சொல்லு. சரி ஓகே. எனக்கு வந்துட்டு எப்பவுமே அவரோட கிட்டார் ஸ்ட்ரிங் உடைஞ்சது. ஓ ஆமா. என்ன பண்றது? இல்ல, செம ஃபன்னா இருந்துச்சு ஆக்சுவலா. அது ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நாங்க சாயந்தரம் வரைக்கும் எல்லாமே என்ன நடந்துச்சுன்னு அவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க சொல்லுங்க. என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேங்க. ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து கிட்டார் வாசிப்பேன்னு சொன்னார். நான் உள்ளே வந்தேன், பாஸ்ட் காட்டுங்கிற போது ஒரு வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரிங் உடஞ்சிருச்சு. ஓ, அது அந்த டைம் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆயிருச்சு. இப்போ ஒரு மாதிரி இருக்கு. போது அது ஆக்சுவலி எமோஷனலான ஒரு விஷயம் தானே. இல்ல அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாமே ஓ, சிரிப்பு தான் வந்ததா? ஓகே, டன். எமோஷனல்லாம் இல்லை. ஓகே, ஒரு இந்த செட்ல எப்போதுமே இந்த டாபிக் தான் சும்மா இருக்கும்போது பேசிட்டே இருப்போம் அப்படின்னா என்ன டாபிக் பேசுவீங்க? காசிப்ஸ். அதுல வந்து ஒரு 2 காசிப்ஸ் இப்ப எடுத்து விடுங்க. அது வந்து எங்களோட சீக்ரெட். அது எங்களுக்குள்ள பேசிக்கோ, வெளிய பேச சொல்ல முடியாது. காசிப் என்னன்னு கேட்டிங்க? காசிப்ஸ். ஓகே, காசிப்ஸ் பேசிப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஃபேண்டசியான காசிப்ஸ் இவங்க 3 பேத்து இல்ல பத்தி ஆக்சுவலா உண்மையிலேயே நாங்க என்னதேமா பேசுவோம். செட்டுக்குள்ள அதிகமா பேசிக்கிறது. நாளைக்கு ஷூட் இருக்கா இல்லையா? அடுத்து எப்போ ஷூட்? உனக்கு எப்போ சீன்? உன் சீன் முடிஞ்சதா இல்ல இன்னும் எத்தனை சீன் இருக்கு? ஓ, முடிச்சிட்டாங்களா? அப்ப ஆட் பண்ணுவாங்க. போய் கேட்கலாமா? ஓகே, இப்போ ஒரு ஃபேண்டசியான காசிப்ஸ் இவங்க 3 பேத்து பத்தி அடிச்சு விடுங்க. அடிச்சு விடுங்க. அடிச்சு விடு. ஃபேண்டசியான காசிப் இவங்க 3 பேத்து பத்தி. ஓகே, என்னதான் ஆரம்பிப்பாரு, என்னதாங்க அவர் வச்சு ஆரம்பிப்பாரு. என்ன சீரியஸ்லயே 3 பொண்ணுங்க, இங்கேயும் 2 பொண்ணுங்க நல்ல உட்கார்ந்திருக்காங்க. யாரு இவரா? அப்பன் கமெண்ட் வரும் கீழ அப்படின்னு. இது எப்படி என் கையில வந்துச்சு? ஆமா, சீரியஸ்ல அவனுக்கு 3 லவ்வர். 3 லவர் இருக்கா ரியல் லைஃப்லயா? சீரியஸ்லியா? ஓகே, நான் சீரியஸா நினைச்சிட்டீங்களா? இல்ல ஹார்ட் பீட்ல 2 லவ்வர், 3ஆதான் அரீனா. ஓகே, இது அவங்கள பத்தி பாடி ஏங்க ஒருத்தவங்களுக்கு தானே கேட்டீங்க, ஒருத்தவங்க சொல்லுங்க. ஏதோ சொல்லுங்க, ஒரு ஃபேண்டசியான ஒரு பாட்னியை பத்தி. ஓகே ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ரிவ்யூ அபௌட் ஹார்ட் பீட். எனக்கா? இல்ல ஹார்ட் பீட்டை பத்தி நீங்களே படிச்சது இல்ல, இது வந்து ஒரு பெஸ்ட் ரிவ்யூ இல்லனா இது ஏதாவது ஒரு காமெடியான இல்ல வர்ஸ்ட் ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது? காமெடியான வர்ஸ்ட் ரிவ்யூவா? கமெண்ட்ஸ் பண்ணது இல்ல நீங்க பார்த்தது கேள்விப்பட்டது உங்ககிட்டயே ரிவ்யூ சொல்லி பல்ப் வாங்குனது அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட்? என்கிட்ட ரிவ்யூ சொல்லி எனக்கு என்னன்னா ரவி அனிதாவை பத்தி தான் சொல்லுவாங்க. ஓ, இப்போ ரவி காப்பாத்துறாங்க. என்ன மாதிரியான ரிவ்யூ? இல்ல ரவி, நீங்க எப்படி ரவி வந்து உங்ககிட்ட சொல்லாம எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்து பழகிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆனது கூட தெரியாம இருக்குமா? கல்யாணம் ஆனியும் உங்களை ரொமான்டிக்கா பாத்திருக்காரு, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்திருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரவியோட கேரக்டரே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்க ரியல் லைஃப் டாக்டரா இருந்தா இவங்க பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னா இந்த டீமுக்குள்ள யாரு? நாங்க 2 பேரும். ஏன் அப்படி? அவங்க உண்மையிலே ரியல் லைஃப் டாக்டர் இருக்காங்க. இவங்க பக்கமே நான் போக மாட்டேன், அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லணும். இவங்க பக்கமே நான் போக மாட்டேன், என்ன நோய் இருந்தாலும் இவங்க கிட்ட நான் போகவே மாட்டேன் அப்படின்னா ஏன் அப்படி நீங்க சொல்றீங்கன்னு ஒரு ரீசன். யாரு ரியல் லைஃப்? நான் சொல்றேன், ராக்கி. ராக்கியா? ஏன் எதனால? ஏன்னா அவனே கொஞ்சம் கோளாரா? கோளாறு தான், அதனால. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு செக்மெண்ட் என்னன்னா இந்த 6 பேத்துல யாராவது ஒருத்தர் இப்போ இன்டர்வியூவராக இருக்க போறாங்க.
அவங்க வந்துட்டு மீதி இருக்க 5 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு கேள்வி அப்படின்னா ராம் தான் பெஸ்ட். இவங்கிட்ட இது வரைக்கும் கேட்டதே இல்லை, ஆனா கேட்கணும்னு உள்ளுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா என்னென்ன எல்லாத்தையும் ஒன்று கேட்குறேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு கேள்வி சும்மா கேளுங்க. ஆங்கர் தான் bro, நான் கேட்டுறேன் bro. கேட்காதவங்க யாராவது கேளுங்க, கேட்கறீங்க. ஏதாச்சும் கேட்காத question. இதை நான் கேட்க கேட்கவே முடியல அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூல. ஓகே, எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொன்று பாடி. நீ ஆக்சுவலா உங்க ஹேர் பார்த்து நிறைய பேர் ஜெலஸ் ஆகுறாங்க. நீங்க யாரோட என்ன ஹேர் டப்புடியா பாடுது? இல்ல வரிசையில நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க யாரோட ஹேரை பார்த்தாவது ஜெலஸா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேரா, ஐ மீன் எடுத்த உடனே அதான் அப்படியே நம்ம அழகா செட்ல யாரோட ஹேரையாவது பார்த்து நம்ம சரி இவங்க ஹேர் setல- நல்லா இருக்கு, நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் அந்த டெக்ஸ்சர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம செட் டெக்ஸ்சர் இந்த ஹேர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட ஹேர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நடுவுல ஆக்சுவலி பேசுனதால ஸ்ட்ரைட் இல்ல ஸ்ட்ரைட்டாவும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் வேவியாவும் இருக்கும் அவளுக்கு. அதனால ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ, நீங்க யார்கிட்டயாவது கேளுங்க ப்ரோ. கேள்வி இதாவது ஒரு இதை நான் கேட்கவே முடியல. என்ன பார்த்து எல்லாமே என்ன பார்த்து எனக்கு விட்டுரு. இவனை பார்த்து யார வேணா கேட்கலாம். நீங்க அவங்கள விட்டுருங்க. இனிமே அவங்க out. ஐயோ, தெரிஞ்சதுன்னா அக்ஷதாவை போட்டு புரட்டி எடுத்துருக்கேன். வந்தாலுமே நீ ஒரு கண்ணாதான் இருக்க. சரி, ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகலாம். ஒரு ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ட்ரீம் ரோல், அது என்ன ரோலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? எனக்கு வந்து இந்த டெஃப் அண்ட் டெம்மா அந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வச்சு ஒரு கதை பண்ணணும் ஆசை இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கதை. நீங்களே அப்படியே அவருக்கும் கேட்டுருங்க. சினிமாவில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோ வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். அது இந்த ரெக்கக்னேஷன் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் இந்த செக்மெண்ட் வச்சது வியர்டா ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்க போறாங்க. வியர்டா கேட்டு விடுங்க ப்ரோ. ஏதாவது ஒரு வியர்டா கேட்டு விடுங்க. ப்ரோ, யூசுவலா நீங்க பேசுற கெட்ட வார்த்தை என்ன? கெட்ட வார்த்தையாவா? சும்மா லிப்சிங் மட்டும் கொடுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு யூஸ்வலாக கெட்ட வார்த்தைன்னு இல்லை, யூஸ்வலாக திட்டுறா இருந்தால் நான் வந்து சைக்கோ அப்படின்னு தான் சொல்லி திட்டுவேன். ஓகே, அதெல்லாம் கேட்டா வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. சக்கெட் சக்கெட். பேட் வேர்ட்ஸ்னா ரொம்ப பெருசா பண்ணணும். ஏதாவது பிடிக்கும் சக்கெட் அப்படின்னுவான். ஓகே ஃபைன். என்னது அது? சாக்கினா விட்டு தொலை. ஓகே, என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ்ல சக்கிட்டா. ஓகே ஓகே. நான் மலையாளம் நினைச்சிட்டேன். அக்ஷதா நீங்க? இவங்க நிறைய என்கிட்ட கேட்டாங்க அந்த ரோல் பத்தி கேட்டாங்க. ரோல் நான் ரோல் கெட்ட வார்த்தையா? தீபாட்ட கேட்கணுமா? நீங்க கேளுங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஹார்ட் பீட்லேயே வந்து கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும்ல, அது வந்து பர்சனலாக இவங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தர் ஆக்டர்ஸில் நடிக்கிறவங்க உண்மையான கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொருத்தர் வந்து கேரக்டராக பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலி எனக்கு உண்மையான கேரக்டராக எனக்கு பிடிச்சிருக்கிறது ஒன்று மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. டிப்ளமேட்டிக். ஓகே, இல்லைப்பா, உண்மையாவே என்ன அவங்க சொல்லணுமா அங்க பண்ண சொல்லி. சபரி ராக்கி வந்து கேரக்டராகவும் எனக்கு பிடிக்கும், பர்சனல் இதுலேயும் பிடிக்கும். மோஸ்ட் ஃபேவரட். ஓகே, மற்றபடி எல்லாருமே ஃபேவரட் தான். ஓகே, மோஸ்ட்லி அவர் இருக்காது. ஓகே. இப்போ இந்த ஹார்ட் பீட் டூவில் இந்தந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஒன்றை தாண்டி இதில் வந்துட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஒன்ல எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி 2 அதில் 2.1 அதே மாதிரி அதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய இருக்கும். அதையும் 22 அன்னைக்கு நைட் உட்காந்து 12 மணிக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். நைட் உட்காந்து பார்த்துட்டு சொல்லிடலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு செக்மெண்ட் ஜஸ்ட் கேஷுவலாக ஒன்று போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் May 22 இந்த வெப் சீரிஸ் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று சினிமா சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இட் வாஸ் நைஸ், ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.